வணக்கங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து செகண்ட் குழந்தைக்கு 3 வருஷம் பிரேக் எடுத்துட்டா பரவாயில்லன்னு நினச்சி பிளான் பண்ணும்போது கரெக்டாக கோவிட் வந்துருச்சுங்க. கோவிட்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் எங்கள் டோட்டல் ஃபேமிலியே ஹாப்பியாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எதேச்சியாக ஸ்கேன் பண்ணும்போது கருவோட துடிப்பு கம்மியாக இருந்துச்சுங்க. அடுத்த நாள் காலையில் செக் பண்ணும்போது துடிப்பே இல்லைங்க. முதல் குழந்தைக்கு அப்புறமா 6 வருஷம் வெயிட் பண்ணி கிடைச்ச குழந்தைங்க. ஆனால் எங்களால் அந்த குழந்தைய தக்கச்சுக்க முடியலைங்க. நிறைய பேர் நினைக்கலாம் டாக்டருக்கே இந்த நிலைமையானு. ஆமாங்க, கரெக்ட் தான். ஆனால் கரு வளராம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். வயிற்றுல கிடைச்ச குழந்தை கையில கிடைக்கலையேன்னு நினைச்சு அழுதது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இது மாதிரி அடிக்கடி நிறைய மிஸ்கரேஜ் பார்க்குற எங்களுக்கே இதை கடந்து வர்றது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுங்க. அதுவும் நார்மலான ஒரு கப்பலுக்கு முதல் குழந்தை கிடைச்சு மிஸ்கேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்குங்க. அதை கடந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியுங்க. இதை பற்றி தெரியாத நிறைய பேர் போகிற போக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. யார் என்ன பேசினா என்னங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எங்களுக்கு செகண்ட் பேபி ட்வின்ஸாக கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் சீக்கிரம் கிடைக்குங்க.